Morning students. Today now we are discussing about the living world la taxonomic hierarchy அப்படிங்கற ஒரு heading hierarchy ன்னு சொல்லுவோம். Taxonomic hierarchy or taxonomic category அப்படினு சொல்லுவோம். சரிப்பா. The biological classification உயிரியல் வகைப்பாட்டியலில் taxonomical hierarchical order or rank அப்படினு சொல்லுவோம். the hierarchy அப்படினாவே என்ன மீனிங்? it is a rank. ஓகே வரிசை அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த biological classificationல taxonomic hierarchical order எவ்வளவு சரி இருக்கு அப்படினு கேட்டா there is a 8 or 7 major categories. 8 or 7 major categories. Okay, what are the 8 or 7 major categories? என்னென்ன major categories இருக்கு? There is a Linnaeus உடைய ladder of classification. That is a domain. Then kingdom. Okay, next phylum. Next class. Order, family, genus, species. Okay, there is a main category for taxonomical hierarchical order or biological classification. Okay, first domain, kingdom, phylum, class, order, family, genus, species. There is a main category. Okay, it can involved in subcategories. இது சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. ஓகே, எப்படி மெயின் கேட்டகரி இருக்கோ அதே மாதிரி என்ன சார் அப்படின்னா சப் கேட்டகரிஸ். அப்ப என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்கு? இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங்டம், சப் கிங்டம் இருக்கு. ஃபைலம், சப் ஃபைலம். ஓகே, இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிங்டம், சப் கிங்டம். கிங்டம் சப் கிங்டம் இருக்கு. தென் ஃபைலம், சப் ஃபைலம். ஓகே, கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சூப்பர் கிளாஸ், தென் கிளாஸ், சப் கிளாஸ். ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அதே சேம் சூப்பர் ஆர்டர், தென் ஆர்டர், சப் ஆர்டர். ஃபேமிலில பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சூப்பர் ஃபேமிலி இருக்கு, அதே மாதிரி சப் ஃபேமிலி இருக்கு. ஜீனஸ்ல எது இல்ல, ஸ்பீசிஸ்ல மட்டும் சப் ஸ்பீசிஸ். அண்டர்ஸ்டாண்டிங்? இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா சப் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கிங்டம், சப் கிங்டம் சொல்லிருக்கோம் இல்லையா? இதுலயே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுல டிவிஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கும். டிவிஷன், சப் டிவிஷன். ஓகே, சரிப்பா. இதுதான் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல இருக்கக்கூடிய டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சிக்கல் ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின் கேட்டகரிஸ், தென் சப் கேட்டகரிஸ். டொமைன், கிங்டம், சப் கிங்டம், ஃபைலம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சரி டிவிஷன், சப் ஃபைலம், சூப்பர் கிளாஸ், கிளாஸ், சப் கிளாஸ், சூப்பர் ஆர்டர், ஆர்டர், சப் ஆர்டர், தென் ஃபேமிலி, சூப்பர் ஃபேமிலி, சப் ஃபேமிலி, genus, species, subspecies. Okay, that is a main and subcategories. Okay, then species. Species then is that overheating about what is species? The species is a fundamental unit of taxonomy. வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு எது அப்படின்னா ஸ்பீசிஸ் தான். அதாவது ஒரே லைன் the basic unit of classification. Basic unit of classification. யார் சார் அப்படின்னு கேட்டா என்னது? ஸ்பீசிஸ். ஓகே, basic unit of classification in the where taxonomical hierarchical order. ஓகேப்பா, இப்போ இந்த taxonomical rankல
இதுதான் பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, அப்ப who introduced the species? முதல்ல அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாரு? ஸ்பீசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் ஜான் ரே. நாமர்ல இந்த ஸ்பீசிஸ் இன்ட்ரோடியூஸ் யார் சார்னா இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், அதாவது இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சைடு. தென் இப்போ வாட் இஸ் ஸ்பீசிஸ் என்ன டெஃபினிஷன்? வாட் இஸ் ஸ்பீசிஸ்? அப்ப ஸ்பீசிஸ் இஸ் a group of animal having similar morphological and reproductive isolated. ஒரே லைன் தான். group of organism ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது group of organisms are similar மார்பாலஜிக்கல் அப்படினாவே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், வெளிப்புற தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மார்பாலஜிக்கல் ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குரூப் ஆஃப் அனிமல் ஹேவிங் சிமிலர் மார்பாலஜிக்கல் ட்ரையட்ஸ் and reproductively isolated. இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு to produce fertile offspring. To produce fertile offspring. It is called species. So, two more question. What is species? Species is a group of organisms or similar morphological traits. Traits means character. Traits means character. And reproductive isolated. இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு can producing fertile. Fertile means என்னங்கற வளமானன்னு சொல்லுவோம். Offspring. Okay, it can producing ability of reproduce. இனப்பெருக்க திறன் உடைய எங்கொன்னை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதர் ஆஃப்ஸ்பிரிங் என்ன சொல்றோம்? ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுலயே some animal can producing sterile offspring. Some animal produce sterile offspring அப்படின்னு சொல்லுவோம். அதாவது inability to reproduce, இனப்பெருக்க திறனை இழந்த, இந்த ஸ்டெரைல் அப்படின்னு inability to reproduce, இனப்பெருக்க திறனற்ற, do not producing gametes. Okay, so in this animal is called sterile animal அப்படின்னு சொல்லுவோம். that is sterile offspring. What are the reasons sir? Because mating with close related species. ஏன் சார் இது மாதிரி ஏற்படுது? mating with closely related species. மிக நெருங்கிய உறவினர்கள், மிக நெருங்கிய அனிமல்குள்ள இனப்பெருக்கம் நடந்தால் ஏற்படுவது என்ன சார் அப்படின்னா ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங். அதாவது மிக நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன சம் அனிமல் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங், மல்டித்தன்மையான ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. பிகாஸ் என்ன காரணம்? மேட்டிங் வித் யாரோட அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்? இப்ப எக்ஸாம்பிள் கிராசஸ் பிட்வீன் எந்தெந்த அனிமல்ஸ் சார் பண்றாங்க. இப்ப மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ட்ரீஸ் என்ன சொல்லிருக்கோம்? அதாவது சிமிலர் மார்பாலஜிக்கலி சிமிலர் ட்ரைட்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேட்டட் அனிமல்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் மேல் ஹார்ஸ், ஃபீமேல் டாங்கி. மேல் ஹார்ஸையும் ஃபீமேல் டாங்கியையும் கிராஸ் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன சார் கிடைக்குது? அப்ப மேல் ஹார்ஸ் ஃபீமேல் டாங்கி கேன் ப்ரொடியூசிங் கின்னிங்கிற ஒரு அனிமல், ஒரு ஸ்டெரைல் அனிமல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு மேல் டாங்கி ஃபீமேல் ஹார்ஸ். ஓகே, அப்ப மேல் டாங்கியையும் ஃபீமேல் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணும் பொழுது மியூல் அப்படிங்கிற ஒரு அனிமல். இது என்னன்னா ஸ்டெரைல் அனிமல். ஒன்னு. தென் மேல் லயன் ஃபீமேல் டைகர். மேல் லயன் ஃபீமேல் டைகர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபீமேல் டைகர். அப்ப மேல் லயன் ஆண் சிங்கத்தையும் பெண் புலியையும் ரெண்டையும் கிராஸ் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய அனிமல் யாருன்னா லைஜர். that is a sterile animal அப்படின்னு சொல்லுவோம். then next அப்படியே ஆப்போசிட், that is a male tiger female lion. ஓகே, அப்போ உனக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்ற டைகான் அப்படிங்கிற ஒரு அனிமல். டைகான் that is a sterile animal. அண்டர்ஸ்டாண்டா? ஓகேப்பா, அவ்வளவுதான் ஸ்பீசிஸ். ஓகே, அப்ப ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன் இந்த taxonomical hierarchical order or taxonomy. That's all. Who introduced the species? John Gray. Then what is species? Species is a group of animal having similar reproductive or morphologically traits and reproductive isolated to produce fertile offspring. So it is called species. Idriye some animal can produce sterile offspring because mating with close related species. What are the example அப்படினு கேட்டா, from the crosses between male horse and female donkey to produce kidney அப்படிங்கிற sterile animal, male donkey female horse it can producing mule அப்படிங்கிற sterile animal, then male lion female tiger can producing liger அப்படிங்கிற sterile animal, then male tiger and female lion to producing ticon அப்படிங்கிற sterile animal. Okay, then next, thank you.